ஆவடி அரசு மருத்துவமனையில் பாம்பு கடித்த 8 வயது சிறுவனுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியதால் சிறுவன் ஆம்புலன்ஸிலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு இளம் உயிர் பறிபோனதற்கு காரணம் மருத்துவ அலட்சியமா அல்லது அவசர சிகிச்சை வசதிகளின் பற்றாக்குறையா? பெற்றோரின் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா? என் பையன் போயிட்டானே சார், நான் பண்ணுவேன் எப்படி சார்? அந்த குழந்தை எனக்கு வரும். என் பையன் 8 வருஷத்து குழந்தை, அழகான குழந்தைய விட்டுட்டு நான் இப்படி இருக்குன்னு சார். எனக்கு எப்படி சார் அந்த குழந்தை திருப்பி வரும்? பாம்பு கடித்த மகனை உயிரோடு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற தாய் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் மகன் உயிரிழந்ததை பார்த்து கதறி எழும் நெஞ்சை உலுக்கும் காட்சிகள் தான் இவை. ஆவடி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு செயல்படுகிறதா? சிகிச்சைக்கு வந்த சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதா? நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பிருந்தாவன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் முருகேசன் பச்சையம்மாள் தம்பதி. இவர்களது 8 வயது மகன் நிதிஷ்குமார். ஞாயிற்றுக்கிழமை காலை வீட்டின் அருகே சிறுவன் நிதிஷ் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் அருகே பூனையை கடிக்க வந்த பாம்பு ஒன்று சிறுவனை கடித்ததாக கூறப்படுகிறது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சிறுவனை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அங்கு சிறுவனுக்கு உடனடியாக உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் விஷக்கடிக்கு தேவையான மருந்து மற்றும் அவசர சிகிச்சை வசதிகள் இல்லை என்று கூறி கால தாமதம் செய்யப்பட்டதாகவும் பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. சிறுவனின் உடல்நிலை மோசமடைந்த பின்னரே மேல் சிகிச்சைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் உயிரை காப்பதற்காக நடந்த அந்த பயணமே சிறுவனின் கடைசி பயணமாக மாறியது. ஆவடி அரசு மருத்துவமனையிலிருந்து கீழ்ப்பாக்கம் செல்லும் வழியில் சிறுவனின் உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. இறுதியில் சிறுவன் நிதிஷ்குமார் உரிய சிகிச்சை கிடைக்காமல் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மகனை உயிருடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் சடலமாக வீட்டிற்கு கொண்டு வந்த பெற்றோர் கதறி எழுத சம்பவம் காண்போரை கண்கலங்கச் செய்தது. ஊசி போட்டிங்களா பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு நான் ரத்தம் டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு அப்புறம் பார்க்குறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லை. அப்புறம் ஆம்புலன்ஸ் ரொம்ப நேரம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வர வச்சு பெரிய ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சதுக்குள்ளே இப்போ வழியிலே போயிட்டான். காலை வச்சுக்கின்னு இறந்துட்டான். 8 வயசு பையன், நல்ல பையன், என்ன இருக்கிற இடம் தெரியாது இருந்த பையன் பாம்பு கடிச்சிச்சு. என் பையன் வர மாட்டானே. இந்த சம்பவம் தொடர்பாக ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே இதே ஆவடி அரசு மருத்துவமனைக்கு நள்ளிரவில் தேல் கொட்டிய மற்றொரு சிறுவனும் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது. அவருக்கும் ஆரம்ப சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் செல்ல வேண்டும் என்று அனுப்பி வைத்ததாக பெற்றோர் தரப்பில் மற்றொரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. குழந்தைக்கு தேல் கொட்டிச்சு, அதுக்காக வந்தேன். இங்கே பார்க்க சொல்ல இவங்கள செக்அப் பண்ண ஈஸி செக் பண்ணாங்க. இப்போ வந்து கேஎம்சிக்கு என்ன போக சொல்லிக்கிறாங்க. அங்கே போய் பார்க்க ட்ரீட்மெண்ட் இங்கே பார்க்கல. டாக்டர் இல்லையா சார்? அது இருக்கிற டாக்டர் தான் வந்து செக்அப் பண்ணுறாரு. பார்த்துட்டு தான் வந்து இல்லை எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்துட்டு என்னை வந்து கேஎம்சிக்கு போக சொல்லிக்கிறாங்க. ஆவடி, பட்டாபிராம், திருமுல்லைவாயில், திருநெஞ்சவூர், பருத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இந்த மருத்துவமனையை நம்பி வரும் நிலையில் விஷக்கடிக்கு தேவையான மருந்து, குழந்தைகள் நல மருத்துவர், ஐசியு மற்றும் உயிர்காக்கும் அவசர சிகிச்சை வசதிகள் போதுமான அளவில் உள்ளதா என்ற கேள்வி தற்போது பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர் ஒருவர் விஷக்கடிக்கு தேவையான முழு வசதிகள் இல்லை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கே அனுப்புகிறோம் என்று கூறியதாக ஒரு ஆடியோவும் வெளியாகியுள்ளது. அதான் மேடம், ஏன் கேஎம்சிக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னு கேட்குறேன் மேடம், வேற ஒன்றும் இல்லை. இல்ல சார், அதெல்லாம் பாத்துருக்காங்க. அந்த நேரத்துல சைன்ஸ் ஆஃப் என்வெனமேஷன் எதுவும் இல்ல. இருந்தாலும் பேஷண்ட் வந்து வீட்டுக்கு அனுப்ப கூடாது. அவங்க வந்து ஸ்னேக் பைட்னு சொல்லும் பொழுது அவங்க ஐசியூல இருக்கணும்ங்கறதுனால தான் அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல மேடம், அனுப்பிடுக்காங்க, ஓகே. அந்த குழந்தை இன்னைக்கு இறந்துட்டாங்க. ஏன் அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஐசியூ இங்க ஆவடி ஜிஎஸ்ல இல்லைங்களா? இல்ல சார், ஐசியூ செட்டப் ஃபுல் டைம் பிசிஷியன் 24 hours பிசிஷனிங் இல்ல சார். இங்க வந்து ஒரு டியூட்டி டாக்டர் தான் இருக்காங்க. சரி. பேஷண்ட்க்கு வந்து ஸ்னேக் பைட்டுக்கு ஐசியூல வச்சு அப்சர்வ் பண்றது தான் நல்லது. அவங்க வந்து அதான் மேடம், அந்த ஐசியூ ஃபெசிலிட்டி ஆவடி அரசு மருத்துவமனையில இல்லைங்களா? அதுக்கான இல்ல சார். இல்லைங்களா? இல்ல சார், கேஷுவல்டி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். தேங்க்யூ.
ஒரு பக்கம் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பிரம்மாண்ட அரசு மருத்துவமனை, மறுபக்கம் பாம்பு கடித்த சிறுவனுக்கு உயிர்காக்கும் சிகிச்சை கிடைக்கவில்லை என்ற பெற்றோரின் வேதனை. இந்த உயிரிழப்புக்கு மருத்துவ அலட்சியம்தான் காரணமா? விஷக்கடிக்கு தேவையான மருந்துகள் மருத்துவமனையில் இருந்ததா? 24 மணி நேரமும் குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் ICU வசதி செயல்பாட்டில் இருந்ததா? ரெஃபர் டு KMC என்பதே ஒரே தீர்வாக மாறிவிட்டதா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு மருத்துவத்துறை முழுமையான விசாரணை நடத்தி பதில் சொல்ல வேண்டும் என்பதே ஆவடி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆவடி GSல வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லை. போன வேகத்துக்கு அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா இங்கே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வசதி இல்லை, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க எங்கன்னா தூக்கி போயிருந்தாலும் அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். எங்க அக்கா பொண்ணு இவங்க வந்து கேர்லெஸ்னால தான் அந்த குழந்தை எனக்கு இறந்தது காரணமே. பார்த்துருப்போம் அப்படின்னு அந்த குழந்தை இறந்ததுக்கு ஆவடி GSல இருக்கிறவங்க கேர்லெஸ்னால தான் அது மாதிரி ஆயிருக்கு. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். அனாவசியமாக விட்டுருக்காங்க. இது எல்லாம் உயிர் தான். அவங்க வீட்டில் உயிர் பாதிப்புனா அவங்க இப்படி இருப்பாங்களா? அவங்க டாக்டர் அவங்க வீட்டில் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே தூக்கின்னு வந்தால் இது மாதிரி பார்த்து டெஸ்ட் வரட்டும், லேபுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்களா? பார்த்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை மாதிரி பார்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த குழந்தை உயிர் போச்சிருக்கோம். இன்றைக்கி அந்த குழந்தைக்கு உயிர் போயிருக்காது. உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைத்திருந்தால் எங்கள் நிதிஷ் இன்று உயிரோடு இருந்திருப்பான் தானே என்ற பெற்றோரின் அந்த ஒரு கேள்விதான் அனைவரையும் ஒடுக்குகிறது. ஆவடி அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை கட்டமைப்பு குறித்து மருத்துவத்துறை நடவடிக்கை எடுக்குமா?